இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். ஆமாம் பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ண முடியாத அதிசயங்களை இந்த வாழ்க்கையில், இந்த ஆண்டிலே தேவன் உங்களோடு செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம எண்ண முடியாத பெரிய பெரிய காரியங்களை இந்த வருடத்திற்கு நீங்கள் எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டு வைத்திருப்பீர்கள், இந்த காரியங்கள் எல்லாம் ஒன்றாக தேவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிற தேவன், அதிசயங்கள் செய்கிற தேவன், நம்மளோடு இருக்கிற தேவன், இம்மானுவேல் தேவன், அவர் யெகோவா ராப்பா, அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எபினேசராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மூலமாக இந்த யோபு 5:9 வசனத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்வார். எண்ண முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த வசனத்தை வைத்து தினந்தோறும் செவிங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களையும் அதிசயங்களும் எண்ண முடியாத பெரிய காரியங்களையும் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திட்டம் போட்டு வைத்திருக்கலாம். நான் என்ன படிக்க வேண்டும், இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், இந்த வருஷத்தில் எது எது செய்ய வேண்டும் திட்டம் போட்டிருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனார். எண்ண முடியாத அதிசயங்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலமாக இந்த வருடத்திற்காக உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.